ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் நடக்கிற விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டீம் பிரிப்பாங்க, நாமினேஷன் பண்ணுவாங்க, அப்புறம் ஜாலியாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் காலையிலேயே ஒரு அழுகையை வந்து போட்டு விட்டாங்க. துஷார் இருக்காங்களா, கமருதீனை பற்றி பேசி விட்டான். சொன்னேன், கமருதீனை பற்றி நினச்சி நம்ம அறுவர் அழுகுறாங்க. அதுதான் ஒரு ப்ரொமோ போட்டிருக்காங்க. காலையில் எதுமா அழுவுவீங்க, தீபாவளி எதுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரியா, அது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துன்னு வைங்களேன். பட் இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான். சரி, அரோரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ரொம்ப ஸ்வீட்டு கீட்டுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு திகட்டிடுச்சு. நல்லா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டான், ஆனால் இப்போ வந்து வெறுக்கிறான். ஃபுல் மீல்ஸுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துண்டு பீடின்றான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து அரோரா சொல்லி குழுங்குறாங்க அப்படிங்கிறது தான். சரியா, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்புறம் கனி வராங்க. கனி வந்தோடனே பிக் பாஸ் ஒரு அதிர்ச்சி கொடுக்குறாரு கனிக்கு. ஏமா எந்திரிமா கனி அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் உங்கள் ரூமுக்கு யாராலும் வரலாம் அப்படின்ட்டாரு. யோ நீ வீட்டு தலன்னீங்க, என் ரூமுக்கு யாரும் வரலான்ட்டீங்க அப்படின்ற மாதிரி அது ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் வந்து கடலை போடுவாங்க, நைட்டு உட்காந்து பேசுறது ஈஸியாக இருக்கும்ல. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்றாங்க. அதுக்கடுத்து எல்லாருக்கிட்டையும் ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ணி பிக் பாஸ் வந்து எஃப்ஜே ஏஞ்சி நல்லா பண்ணுப்பா, காணா பாட்டு பாடுப்பா, விக்கல் உன் டேலண்ட்டை காட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் எல்லாத்தையும் நான் சொல்கிறதுக்கு ஒரு வெங்காயம் இல்லை, ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கே தெரில அப்படின்ற மாதிரி ஒரே போடா வந்து போட்டு விட்டு பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் விட்டார். ஓகே, அடுத்துதான் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கனிக்கு வந்து அப்படியே ரூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கிச்சனில் யாரும் வரக்கூடாதுன்ட்டு. இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ஒருத்தனை வந்து வாயை திறக்க மாட்டான். எல்லாம் வந்து வாயில் பிளாஸ்டிக் வச்சு உட்காந்துருக்கான். டே, நீங்கள் தான் லக்ஸரி ஹவுஸு, சூப்பர் டீலக்ஸு, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, ஒரு பக்கம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க கிச்சனுக்குள்ளே வரக்கூடாது, காலைல வந்தோடனே 30 நிமிஷம் தான் டைம் உங்களுக்கு, காலை அதுக்குள்ளேயும் ஃப்ரெஷ்ஷப் ஆகி வெளியே வந்துடணுமா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ் சொல்கிறார், யாராவது பாத்திரத்தை வந்து தொடரக்கூடாது, ஸ்பூனை தொடக்கூடாது கேட்காம அப்படி இப்படின்றான். அவங்களும் மண்டே ஆடிட்டு இருக்காங்க சரி சரின்ட்டு. இதில் கேட்ட ஒரே ஒரு பொண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் வயனா, என் காதல் மைனா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு தான் கேட்டுச்சு. நீங்கள்லாம் எங்களுக்கு ரூல்ஸ் போடக்கூடாது, நாங்கள் தான் ரூல்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதுவும் அமைதியாயிடுச்சு. சரி, அட்லீஸ்ட் அதாச்சும் கேட்டுச்சு அப்படிங்கிறது தான். எதுவுமே பேச மாட்டேறாங்க. எல்லாருமே கனியை வந்து பார்த்தீங்கன்னா மூல செலவு செய்கிறாங்க. இங்கே எல்லாத்துக்கும் வந்து கனி சொல்கிறது வந்து தெய்வ வாக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பாகுபலி படத்தில் சிம்மாசனத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க பாருங்க 2 பேர். அந்த மாதிரி வந்து சூப்பர் டீலக்ஸும் பிக் பாஸ் உட்காந்துருக்கேன். ராஜமாதா இந்த அம்மா தான் அப்படியே உட்காந்து யாரு கொடுக்குறாங்களோ அவங்க தான் கொடுப்பாங்க. என்னுடைய பழைய தேவன் அப்படின்ற மாதிரி சொல்லி பிக் பாஸ் கொடுத்துட்றாங்க. டே, ஸ்ட்ராங்கே நீங்கள் தாண்டா, பிரபாஸே நீங்கள் தாண்டா, இதில் சூப்பர் டீலக்ஸ் தாண்டா, டீலக்ஸ் ஹவுஸு நீங்கள் ஸ்ட்ராங், நீங்கள் உணராத வரைக்கும் எப்படா நீங்கள் வந்து பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. கனியில் மிரட்டுறாங்க லிட்டரா. ஏய் என்ன அப்படின்றாங்க கனி, அவ்வளோதான் அப்படின்றாங்க. ஸோ கேப்டனை நீ எவ்வளோ கெத்து காட்டும் போது சூப்பர் டீலக்ஸில் நாங்கள் எவ்வளோ கெத்து காட்டணும்னு சொல்லி ஒருத்தன் இறங்கி சம்பவம் பண்ணுவான்னு பார்த்தா ஒருத்தன் சம்பவம் பண்ணல. எல்லாம் தீபாவளியில் விஜய் சேதுபதி கொடுத்த சாப்பாடை எப்படி திங்கலாம், எல்லாம் சேர்ந்து திம்போமா இல்லை எப்படி பிரித்து திம்போமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தெல்லாம் இருக்காங்களே தவிர மற்றபடி ஒரு ஈர வெங்காயம் வந்து இந்த சோலை இருக்க மாட்டேது அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது நமக்கும் வந்து ரொம்ப காண்டா இருக்கு. என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இது உங்களுக்கு தோணுதா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. பிகாஸ் கனியை வந்து விரல விட்டு ஆட்டுற அளவுக்கு யாருமே அங்கே உள்ள இல்லை. வேணாம் அப்படின்றேன். இந்த மாதிரி நீ பேசுறது பேசாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் நிறைய விஷயங்கள்ங்க, நம்ம பெரிய இவங்க மாதிரி ரூல்ஸ் போடுறாங்க. உள்ள எதுவும் தொடக்கூடாது, வரக்கூடாது, அதை கூடாது, இதை கூடாது, நாங்கள் தான் வந்து முடிவு பண்ணுவோம், ட்ராமா யாரும் பண்ணக்கூடாது. வினோதெல்லாம் செருப்பா அடிச்சமே கேட்டார். ஏங்க எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணணுங்க, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணுங்கிறப்ப இல்லைங்க, யாருக்கு வேணுமோ அவங்க அதெல்லாம் முடியாதுங்க. இங்கே எல்லாருமே கலைஞர்கள் தான். அவங்க எல்லாருமே வந்து பண்ணட்டும், எல்லாரும் வந்து ரசிக்கிறப்ப எல்லாரும் வந்து கைத்தட்டி சிரிப்போம், எல்லாரும் அவங்க டேலண்ட்டை காட்டட்டும் அப்படின்றாங்க. ஸோ எல்லாமே கனியோடைய ஒரு பாசினஸில் வந்து நடக்குது அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே இந்த சீசன் 4ல் இந்த அர்ச்சனாலாம் பண்ணி இப்படி தான் அந்த பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதவே திருப்பி ரிட்டன் ஆகி இதே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் விட்டுடலாம். இன்னொரு பக்கம் இந்த திவாகர் இருக்கான் பாருங்க, தர்பூசணி, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சுபிக்ஷான்னா அரோரான்னா இப்போ பார்வதியை தங்கச்சின்றா, இப்போ பார்வதி கட்டி வச்சுக்கலாம், லவ் பண்ணலாம், பார்வதி வரீங்களா, லவ் பண்ணுவோம், வரீங்களா, என் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்றாங்க. கமருதீன் வந்து என்ன இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க தவிர ஒரு நார்மலாக பிக் பாஸுக்கு உங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்குற ஒரு கேடுகட்டத்தனம் உள்ளே இருக்கிற எவனுக்குமே அறிவு இல்லையா, இல்லை உண்மையிலே புத்தி மழுங்கிருச்சா, இதுக்கு நான் வியானா வந்து பாராட்டுறேங்க. அந்த பிள்ளை ஏதோ அதால் முடிஞ்ச ஒரு விஷயத்த வந்து தூக்கி நிப்பாட்டுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து எனக்கும் தோணுச்சு. ஓகே, ஸோ பிக் பாஸ் வந்து என்னதான் ஒரு அதிர்ச்சி கொடுத்தாலும் கனி அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு நமக்கு கிடைச்ச அடிமைகள் இத்தனை பேர் இருக்கிறப்ப நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தாலாக நின்று ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கனி
இஸ் மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஹீ இஸ் அ வெரி குட் பிளேயர் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இவங்க கம்பேர் பண்ணும்போது தத்தியா இருக்கானுங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களுக்கு கனியுடைய ஆட்டம் பிடிச்சிருக்கா? திவாகரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன ஃபீல் பண்ணுறீங்க? தீபாவளிக்கு அப்புறம் எப்படி இந்த சேஞ்ச் டைமென்ஷன் மாறுமா? ஒயில்டு கார்டு வந்தோடனே இம்பாக்ட் மாறுமா? அப்படின்ற ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் நீங்கள் தான் கொடுக்கணும். நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இந்த சீசன் நம்பிக்கை ஹோப் பெருசாக இல்லை. உங்களுக்கு இருக்காங்கிறத சொல்லுங்கள். ஓகே, குட் பை.